அன்பர்களுக்கு காலை வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 18வது பாடலும் அவனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை பாராயணம் செய்து வரும்போது நமக்கு மரண பயம் ஏற்படாது. மரணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. அந்த ஒரு மரண பயம் நீங்குவதற்கு இந்த பாடலை நாள்தோறும் நாம் பாராயணம் செய்து வரலாம். முதல் இதுக்கு முந்தின பாடலிலே வாம பாகத்தை ஒவ்வியதே அப்படின்னு முடித்தார். அந்த ஒவ்விய அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு இந்த பாடலை தொடங்குகிறார். ஒவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தி என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து விவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு படிக்கிறார். என்னுடைய பொருள் என்னன்னா, அன்னையே, உன்னால் கவரப்பட்ட இடப்பாகத்தை இருக்கும் சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து இருக்கும் இந்த சிவசக்தி என்ற தோற்றத்தை, அதாவது அர்த்தநாரீஸ்வரராக திருக்கோலம் கொண்டு உங்கள் இருவரின் திருமண கோலத்தை நான் கண்டு கொண்டேன், என்னுடைய உள்ளத்திலே இருத்தி கொண்டேன். ஆகையால் என்னை காலன் வந்து அணுகும்போது அவனை வெளியில் நில்லடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுவேன் என்று தேவியவள் திருமண கோலத்தை கண்டு பூரிக்கிறார் அப்பர் அது அபிராம பெற்றார் அவர்கள். இதிலே எப்போதும் நாள்தோறும் இந்த பாடலை பாராயணம் செய்து வந்து அன்னையினுடைய சிவசக்தியினுடைய சொரூபத்தை நம் உள்ளத்திலே இருத்தி சிந்தனை செய்து வந்தால் நமக்கு மரண பயம் என்பது அறவே நீங்கிவிடும். அதே போல மரணம் ஒரு நல்ல மரணமாக நிகழும். அன்னுடைய திருவடிகளில் போய் சேரலாம் என்பது திண்ணம். அதே நேரத்தில் சிவசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த உருவத்தை நாம் மனதிலே எப்போதும் நாள்தோறும் நிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.